الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: به قال حدثنا أبو اليمان قال أخبرنا شعيب قال حدثنا أبو الزناد عن الأعرج عن أبي هريرة أن رسول الله صلى الله عليه وسلم قال: فوالذي نفسي بيده لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده. இந்த பாபுல ஹுப்புர் ரசூல் மினல் ஈமான் என்கிற பாபுல 2 ஹதீஸ் இமாம் புகாரி சொல்லியிருக்கிறாங்க. 2 ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சின்ன வித்தியாசம்தான் அந்த 2வது ஹதீஸில். அதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், மின் வாலிதிஹி வலதிஹிக்கு அடுத்து வன்னாசி அஜ்மஈன் இருக்கு. அந்த ஹதீஸில் என்ன இருக்குது? வன்னாசி அஜ்மஈன். இந்த 2 ஹதீஸிலையும் ஈமானி முஹப்பத்தை பற்றிய பாடம். ஈமானி முஹப்பத், தபை முஹப்பத் இருக்குதுன்னு சொன்னேன். அடுத்து அக்லி முஹப்பத், ஈமானி முஹப்பத். இந்த ஹதீஸுக்கு முந்தி உள்ள ஹதீஸெல்லாம் பொதுவான முஹப்பத்தை பற்றி, முஸ்லிம்களை விரும்பணும், நேசிக்கணும், தொல்லை தொடக்கூடாது, உதவி செய்யணும், தானும் மற்றவங்களும் ஒன்றும் நினைக்கணும் என்பதை பற்றியெல்லாம் பேசிட்டு, இங்கே ஹுசூசி முஹப்பத், ரசூலுல்லாஹ்வின் மீது உண்டான முஹப்பத். நேற்று சொன்னோம், தக்சீஸ் பாத தாமீம், இதுக்கு எப்போதுமே முக்கியத்துவம் இருக்கிறது. பொதுவான பட்டியல் ஒன்று இருக்கும். அந்த பட்டியலுக்கு உள்ளால் மற்றவங்கெல்லாம் வந்துடுவாங்க. வந்த பின்னாலையும் அவங்கள தாயின் செஞ்சு, தக்சீஸ் செஞ்சு, குறிப்பிட்டு பேசுவது, குறிப்பிட்டு அழைப்பது ரொம்ப பெரிய முக்கியத்துவத்தை காண்பிப்பதற்காக இருக்கிறது. அல்லாஹுவின் நல்லடியார்களே என்று கூப்பிட்டால் எல்லாரும் வந்துடுவாங்க. அதற்கு பின்னால் தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, உஸ்தாத் அவர்களே, இப்படியெல்லாம் தக்சீஸாக சொல்லுவோம். சில நேரங்களில் தக்சீஸுக்கு பின்னால் தாமீம் வரும், சில நேரங்களில் தாமீமுக்கு பின்னால் தக்சீஸ் வரும். இமாம் புகாரி சொல்கிறாங்க, நபியின் மீது உண்டான முஹப்பத் அது பிரிக்கப்பட முடியாத ஈமானுடைய ஜுசுவாக இருக்கிறது. அல்லாஹுடைய முஹப்பத், ரசூலுல்லாஹுடைய முஹப்பத், நான் அல்லாஹுவை விரும்புகிறேன், ரசூலுல்லாஹின் மீது எனக்கு விருப்பம் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னால் அவன் முஸ்லீம் அல்ல, காஃபிர் அல்ல. முஹப்பத்
பொதுவாகவே முஹப்பத் தபை இருக்கிறது கைர இஃப்தியாரி, நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதல்ல. நமக்கு தெரியாமலேயே நம்முடைய விருப்பம் இல்லாமலேயே எத்தனையோ வஸ்துக்களை விரும்பிடுவோம். அதெல்லாம் கைர இஃப்தியாரி. நபியின் மீது உண்டான அன்பு இருக்கிறது, அது இஃப்தியாரி. சிந்தித்து ஆய்வு செஞ்சு நபிக்கும் நமக்கு மத்தியில் உண்டான தொடர்பு, நபியினால் நாம் அடைந்த பயன் என்ன, நபி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கும் என்பதையெல்லாம் சிந்திச்சா நபியின் மீது அன்பு ஏற்படும். அதனால்தான் முஹப்பத்தை அக்லி, முஹப்பத்தை ஈமானி, இந்த ரெண்டு முஹப்பத்தும் இஃப்தியாரி முஹப்பத், நாமவே விரும்பி செலக்டட் செய்யக்கூடிய முஹப்பத். அக்லி முஹப்பத் என்றால் என்ன? இயற்கையாக சில வஸ்துக்கள் நமக்கு பிடிக்காது, வெறுப்பாக இருக்கும். ஆனால் அறிவை செயல்படுத்திட்டோன்னு சொன்னால் பிடிக்காத வஸ்து பிடித்ததாக ஆகிடும். உடல்நிலை சரியில்லை, மருத்துவர்கள் கொடுக்குகின்ற மருந்து அது கசப்பானதாக இருக்கும். அதான் நாட்டு மருந்துன்னா சொல்ல தேவையில்லை. சில சிறப்புகள் கூட கசப்பாக இருக்கும். சில மாத்திரைகள் கூட தொண்டையில் கடைசியில் போகும்போது ஒரே கசப்பு. கொஞ்சம் நேரம் தண்ணி கிண்ணி கிடைக்காம நின்று போச்சுன்னு சொன்னால் அந்த கசப்பு நீங்கிறதுக்கே ரொம்ப பெரிய நேரம் ஆகும். இதனால் பொதுவாக தபை முஹப்பத்து மாத்திரையில் ஏற்படுறதில்லை, தபை முஹப்பத்து கசப்பான மருந்துகளில் ஏற்படுறதில்லை. இருந்தாலும் அறிவு ரீதியில் சிந்திக்கிறான், இதனால் என்னுடைய உடம்புக்கு சுகம் கிடைக்கும், பயன் கிடைக்கும், வியாதி நீங்கும் என்று உடனே அதன் மீது விருப்பம் வந்துகிறது. அடுத்து டாக்டர்கிட்ட போகணும், ஆப்ரேஷன் செய்யணுங்கிறாரு, சதையை அறுக்கணுங்கிறாரு. யாரும் தன்னுடைய சதையை அறுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க தன்னுடைய உடம்புலேருந்து. ஆனால் இந்த சதையை எடுத்தால் தான், அல்லது இந்த இடத்துல அறுத்து உள்ளால் இருக்கக்கூடிய அந்த வேண்டாத பொருளை நீக்கினா தான் உடல் சுகமாக இருக்கும் என்ற முறையில் சிந்தித்து பார்த்தா அப்போ நம்ம ஒத்துக்கிறோம், சரி செய்யுங்க டாக்டர் ஆப்ரேஷனுக்குன்னு சொல்லி. அது மட்டுமல்ல, 1000 ரூபாயில் 10,000, 25,000, 40,000 ரூபா கூட கொடுப்போம். பிடிக்காத ஒரு வஸ்து நம்ம சதையை அறுக்கிறார் டாக்டரு, அதற்கு விரும்பி கடைசியில் காசும் கொடுக்குறோம். இதெல்லாம் என்ன? அக்லி ரீதியில் சிந்தித்து பார்க்கும்போது தபை கசப்பு இருக்கிறது, தபை வெறுப்பு இருக்கிறது, அது நீங்கிடுது. இதுதான் அக்லி முஹப்பத் என்று சொல்லுவோம். அதே மாதிரி அக்கல் என்ன செய்யும்? மாஃபீஹின் நஃபா, பயன் எதில் இருக்கிறதோ அதற்கு முதலிடம் கொடுக்கும். அக்களுடைய தக்காலாவே அது தான். இப்போ நபி அவர்களுக்கு கீழ்ப்பணிவது, நபி அவர்களை விரும்புவது, அது மறு உலகத்திலே நிரந்தரமான பயனை தரக்கூடியது, இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதி தரக்கூடியது என்று நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். எனவே உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களை விட நபியின் மீது முஹப்பத் கூடுதலாக ஆகும். அடுத்து இன்னொரு கட்டம் இருக்கிறது. உலகத்தில் எதையெல்லாம் விரும்புகிறோமோ, எதன் மீதெல்லாம் பிரியம் இருக்கிறதோ அதற்கு என்ன காரணம் அப்படின்னு. காரணம் இல்லாமல் எதன் மீது பிரியம் ஏற்படாது. காரணங்கள் இருந்தால் தான் பிரியம் ஏற்படும். சில பொருள் அழகாக இருக்கும், விரும்புவோம். சில பொருள் ஆற்றல் மிக்கதாக கமாலியத்தாக இருக்கும், விரும்புவோம். சிலரிடமிருந்து நமக்கு உதவி கிடைத்திருக்கும், விரும்புவோம். சிலர்கள் நமக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, விரும்புவோம். நாம் இன்னொரு நபரை விரும்புகிறோன்னு சொன்னால் அதற்கு அடிப்படை காரணங்கள் இருக்குது. அடிப்படை காரணங்கள் சில பேர் 3ன்னு சொல்லுவாங்க, இங்கே 4 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஷாரி சொல்கிறார் 4 காரணங்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விரும்புவதற்கு உண்டான காரணங்கள் என்ன? ஒன்று ஜமால், இன்னொன்று கமால், இன்னொன்று கராபத், இன்னொன்று இஹ்சான். அடுக்கு தொடர சொல்லுவாங்க ஜமால், கமால், நவால் என்று சொல்லுவாங்க.
இந்த நவால் இருக்கிறதே அதைத்தான் இங்கே இஹ்சான் என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஜமால், கமால், நவால் நமக்கு கொடை கிடைத்திருக்கும், உதவி கிடைத்திருக்கும். ஒன்று அழகு, இன்னொன்று ஆற்றல், இன்னொன்று சொந்தம், இன்னொன்று உபகாரம். இந்த நாளின் காரணமாகத்தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா அன்புகளும் ஏற்படுகின்றன. ஆகவே நபி அவர்களிடத்தில் இந்த நாளும் இருக்குது. ஒன்று இருந்தாவே, யாராவது அழகாக இருந்தாவே உடனே விருப்பம் வந்துடும் நமக்கு. நபியிடம் ஜமால் இருக்கிறது, நபியிடம் கமால் இருக்கிறது, நபியிடம் கராபத் இருக்கிறது, நபியிடம் இஹ்சான் இருக்கிறது. நபியை விரும்புவதற்கு உண்டான காரணம் ஜமால். நபி அவர்களிடத்திலே வெளிப்படையான அழகும் இருந்தது, அந்தரங்கமான அழகும் இருந்தது. எனவே சஹாபாக்கள்லாம் உயிரை கொடுக்க தயாராக ஆயிட்டாங்க. நபியுடைய பாத்தினும் அழகு, நபியுடைய லாஹிரும் அழகு. எப்படி லைலா மஜ்னூன் அவங்களுக்கு மத்தியில் இருந்த காதலை போன்று, அன்பை போன்று, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஜலீஹா இவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த காதலை போன்று, அன்பை போன்று சஹாபாக்கள்லாம் உயிரை கொடுக்க தயாராக ஆயிட்டாங்க. எனவே நபியிடத்தில் இருந்த அழகு இருக்கிறதே, அது நபியை விரும்புவதற்கு உண்டான அடிப்படை காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. நபியுடைய அந்த அழகு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால், அதற்கு ஈடு இல்லை, இணை இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை விட கூடுதல் அழகு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே அழகு டக்குன்னு புரிஞ்சிடும். நபி அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நேற்று பார்த்தா ஒரு அழகு, இன்றைக்கி பார்த்தா அதை விட கூடுதல் அழகு, ராத்திரிக்கு பார்த்தா கூடுதல் அழகு, பார்க்கும்போதெல்லாம் 10வது தடவை பார்த்தா பொதுவாக அழகு எல்லாம் பார்த்தது தான். எவ்வளோ இயற்கை காட்சியாக இருந்தாலும் நான் பார்த்துட்டேன், அதெல்லாம் சரியாக வராது, நீ போய் பார்த்துக்கோ அப்படிங்குமோ. ஆனால் நபி அவர்களை பார்க்க 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 அழகு கூடிக்கிட்டே இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகுக்கும் நபியுடைய அழகுக்கும் தான் வித்தியாசம். அவங்க பார்த்த உடனே கவர்ச்சியாக இருப்பாங்க, அந்த கவர்ச்சி தான் கடைசி வரைக்கும். ஆனால் நபியுடைய அழகு அது கூடிக்கிட்டே இருக்கும். நபியை அனுப்பிய அல்லாஹுவும் அழகானவன், அல்லாஹுவும் ஜமால். ஜமாலான அல்லாஹ் பங்கரைய நபியை அனுப்புவான், நொண்டி முடத்தைய நபியை அனுப்புவான்? இல்லை, அல்லாஹ் ஜமால். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். இப்படிப்பட்ட ஜமாலான அல்லாஹ் தன்னுடைய தூதராக அனுப்பியிருக்கிறான், ஒரு ஜமாலை தான் அனுப்பியிருக்கிறான். முனஸ்ஸஹுன் அன் ஷரீகின் ஃபீ மஹாசினிஹி ஃபஜௌஹருல் ஹுஸ்னி ஃபீஹி கைரு முன்கஸிமி என்றெல்லாம் அநேகமாக இது புருதால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்திருக்கா? முனஸ்ஸஹுன் அன் ஷரீகின் ஃபீ மஹாசினிஹி ஃபஜௌஹருல் ஹுஸ்னி ஃபீஹி கைரு முன்கஸிமி. இமாம் பூஸ்ரி படிக்கிறார். நபியுடைய மஹாசின், நபியுடைய பேரழகு, அதுக்கு ஷரீக் இல்லை, அதுக்கு கூட்டில் யாரும் இல்லை, யாரும் பங்காளி இல்லை. அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு. முனஸ்ஸஹுன் தூய்மையானவர்கள், கூட்டை விட்டும் ஷரீக்கை விட்டும். ஃபீ மஹாசினிஹி ஃபஜௌஹருல் ஹுஸ்னி ஃபீஹி, நபியிடம் இருந்த அந்த பேரழகு மாணிக்கம், முத்து இருக்கிறதே, மரகதம் மாணிக்கம், கைரு முன்கஸிமி, பங்கிட முடியாதது. ஒரு பாதி அங்கே இருந்துச்சு, ஒரு கால்வாசி இங்கே இருந்துச்சு, இல்லை 100க்கு 100 நபியிடம் இருந்தது. சஹாபாக்கள் சொல்கிறாங்க நபியுடைய அழகை பற்றி. ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு தடவை நிலா இரவில், 14வது இரவில் நான் நபியை பார்க்குறேன். அந்த நேரத்தில் சிகப்பு கோடுகள் போட்ட நல்ல அழகான ஒரு கம்பளியை உடுத்தி கொண்டு நபி அவர்கள் இருக்கிறாங்க. அண்ணாந்து வானத்தை பார்க்குறேன், நிலாவை பார்க்குறேன், அடுத்த நபியை பார்க்குறேன், நிலாவை பார்க்குறேன்,
நபியை பார்க்குறேன், ஆனால் நிலா தோற்று போயிடுச்சு என்கிட்ட. நிலாவை விட கூடுதல் பவராக அழகாக நபி அவர்கள் இருந்தாங்க என்று ஷமாயில் திருமதியில் நபியுடைய அழகை பற்றி சொல்லும்போது இந்த ஹதீஸ் இருக்குகிறது. யா சாஹிபல் ஜமால் வயா சய்யிதல் பஷர் மின் வஜ்ஹிகல் முனீர் லகத் நூவிரல் கமர். படிக்கிறார். யா சாஹிபல் ஜமால் வயா சய்யிதல் பஷர் மின் வஜ்ஹிகல் முனீர் லகத் நூவிரல் கமர் லா யும்கினு ஸனா கமா கான ஹக்குஹு பாத அஸ் ஹுதா புஸ்ரக் தூயி கிஸ்ஸயே முக்தசர். அழகுடையவரே, மனித இனத்தின் தலைவரே, உங்களுடைய பேரொளிமிக்க முகத்தின் காரணமாகத்தான் சந்திரனுக்கே ஒளி கிடைத்தது. மின் வஜ்ஹிகல் முனீர் லகத் நுவ்விரல் கமர் லா யும்கினு ஸனா கமா கான ஹக்குஹு. புகழ முடியாது உங்கள் புகழ, உங்களுடைய அழகின் புகழ எப்படி புகழணுமோ, எப்படி வர்ணிக்கணுமோ அப்படியெல்லாம் எங்களால் வர்ணித்து முடிக்க முடியாது. சுருக்கமாக நாங்கள் சொல்கிறதா இருந்தா, ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தா, பாத அஸ் ஹுதா அல்லாவுக்கு பின்னாலே, பாத அஸ் ஹுதா அல்லாவுக்கு பின்னாலே, புஸ்ரக்கு தூயி நீங்கள் தான் பெரியவங்க. புஸ்ரக்கு தூயி கிஸ்ஸா முக்தசர், சுருக்கி தான் சொல்ல முடியும். உம்முல் முஃமினீன் ஹதரத் ஆயிஷா சொல்கிறாங்க, நான் கடுமையான இரவு நேரத்தில் நபி அவருடைய முகத்தின் ஒளியை வச்சு நான் என்னுடைய கீழே விழுந்த ஊசியை எடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் மூஜிசா கராமத்துங்கிற முறையில் தொடர்ந்து ஒவ்வொரு இருட்டிலையும் நபி அவர்கள் உருவில் பூந்தாவே வெளிச்சம் வந்துடும்னு கண்டுபிடிக்கூடாது. இது திடீர் டிப்புண்டு ஒரு நாளைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ராத்திரியில் ஊசி விழுந்துருச்சுன்னு சொன்னால் லைட்லாம் கொளுத்த முடியாது. நபி அவங்களுடைய அந்த முகத்தினுடைய அந்த ஒளி இருக்கிறத, அந்த வெளிச்சத்தை வச்சியே நான் ஊசியை தேடிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ நபி அவர்களுடைய உடம்பு அழகு இருக்கிறதே, உடல் அழகு இருக்கிறதே, அதை போன்று வேறு யாருக்கும் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா கொடுக்கல என்று நம்பணும். இது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயமும் மட்டுமல்ல, உண்மை நிகழ்வும் அப்படித்தான் இருக்கிறது. சரித்திர புத்தகங்களிலே, ஹதீஸுகளிலே, வரலாறுகளிலே இவைகளெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆயிஷாவுடைய இன்னொரு ரிவாயத் இருக்கிறது. ஜுலைஹாவுடைய சங்காத்திகள், தோழிகளெல்லாம் நபி அவர்களை பார்த்தாங்கண்டா அவங்களுடைய முகத்தை பார்த்துட்டு தங்களுடைய இதயங்களையே அறுத்துருப்பாங்க. யூசுஃப் பார்த்து கையை அறுத்துக்கிட்டாங்க, ஆனால் தன்னுடைய இதயத்தையே கட் பண்ணியிருப்பாங்க என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. லவாஹி ஜலீஹா லௌர ஐன ஜபீனஹு, லவாஹி ஜலீஹா லௌர ஐன ஜபீனஹு லஆசர்ன பித்தக்தீ அஸ்ஸுதூர அலல் யதி. அந்த ஜலீஹாவுடைய தோழிகள் நபியின் திருமுகத்தை, அழகு முகத்தை பார்த்தால் அவர்கள் வெட்டுவதை கொண்டு, துண்டிப்பதை கொண்டு நெஞ்சை தேர்ந்தெடுப்பார்கள், கையை அல்ல. இப்படியெல்லாம் ஆயிஷா சொல்கிறாங்க. ஆனால் சஹாபாக்கள் யாரும் அந்த மாதிரி தங்களுடைய இதயத்தை அறுத்துக்கிட்டவங்க இருக்கிறாங்களா? அங்கே கையை அறுத்துக்கிட்ட தோழிகள் இருந்தாங்க. உடம்பில் எந்த உறுப்புகளையாவது அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா என்று சொன்னால், என்று கேட்டால்
எத்தனையோ சஹாபாக்கள் தங்களுடைய உயிரையே கொடுக்க தயாராக இருந்தாங்க. உறுப்புகள் என்ன? உயிரையே கொடுக்க தயாராக இருந்தாங்க. நபி அவர்களை சிறுவர்கள், கிழவர்கள், பெண்கள், வாலிபர்கள், ஏன் மிருகங்கள் கூட நபியை விரும்பக்கூடிய எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றன. குறுப்பூண்டு செடிகள் கூட நபியின் மீது அன்பை வெளிப்படுத்தியிருக்கின்றன. ஹஜ்ஜத்துல் விதாவில் 100 ஒட்டகங்கள் குர்பானி கொடுத்தாங்க. அதில் 63 ஒட்டகங்கள் தங்களுடைய கரத்தினால் கொடுத்தாங்க. மீதி இருக்கிற 37 ஒட்டகத்தை அலி ரலியல்லாஹு இடத்துல கொடுத்து நீங்கள் குர்பானி செய்யுங்கன்றாங்க. 100 ஒட்டகமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 100 ஒட்டகமும் அதற்குண்டு குர்பானி செய்வதற்குண்டு ஒரு முறை இருக்கிறது. ஒரு காலை கட்டி விட்டு நிப்பாட்டி வைப்பாங்க. நபி வருவதற்கு முன்னால் கழுத்தை நீட்டுமா. நபியுடைய கையில் இருக்கிற அம்போ அல்லது கத்தியோ வெளியாவதற்கு முன்னாலே ஒட்டகம் தங்களுடைய கழுத்தை நாங்கள் உங்கள் கையினால் அறுப்படணுங்கிற மாதிரி. மவாஹிபுல் லதுன்யாண்டு லதுன்யா, மவாஹிபுல் லதுன்யாண்டு ஒரு கிதாப் இருக்குது. நபியுடைய புகழ்கள், வரலாறுகள்லாம் அதில் இருக்கும். நபி அவர்கள் வஃபாத்தானதுக்கு பின்னாலே நபி அவர்கள் பயன்படுத்தின அந்த கழுதை இருக்கிறதே, அது கிணத்துல உளுந்து மௌத்தா போயிடுச்சான், கவலை தாங்க முடியாமல். நபி அவர்களுடைய ஒட்டகம் நபி மௌத்துக்கு பின்னால் சாப்பிட்றதில்லை, குடிக்கிறதில்லை. எவ்வளோ முயற்சிகள் பார்த்து கடைசியில் அந்த பசி அதனாலேயே அது மௌத்தா போயிடுச்சு. இந்த மாதிரி நபிக்காக உயிரை கொடுத்த எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றன. பிரபல்யமான சம்பவம், மஸ்ஜிது நபவியில் ஒரு தூண் இருந்தது. ஆரம்ப கட்டத்தில் நபி அவர்கள் அதில் தான் சாய்ந்து கொண்டு ஊன்றி கொண்டு பக்கத்தில் நின்று குத்பா கொடுப்பாங்க. மெம்பர் படி வந்த உடனே மெம்பரில் ஏறினாங்க. திடீர் திப்புன்னு அந்த தூண்லேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, அழுகை சத்தம். நபி அவர்கள் பக்கத்தில் நின்று ஆறுதல் கூறினாங்க. அப்போ தான் அதனுடைய அந்த சம்பவம், அந்த சத்தம் நின்றுச்சு. சொல்லுவாங்க, நான் போயிட்டு இருப்பேன் மக்காவில், சில மரங்கள் எனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லும். அந்த மரங்களை நான் இப்போ கூட காமிக்க முடியும். சில கருங்கள் எனக்கு சலாம் சொல்லும். அந்த கல்லை நான் பாறைகளை இப்போ காமிக்க முடியும்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நபியின் மீது உண்டான அன்பு, காதல் இருக்கிறதே, அது நபியுடைய வரலாறு புத்தகங்களை படித்து பார்த்தா நிறைய சம்பவங்கள் கிடைக்கும். எனவே நபியுடைய அழகுக்கு ஈக்குவலாக எந்த அழகும் இல்லை. எனவே முதல் காரணம் ஜமால், நபி அவர்களிடத்தில் 100க்கு 100 இருந்தது. 2வது கமால், முஹப்பத்துடைய 2வது காரணம் கமால். கமால் என்பது பாத்தினி விஷயம், இதயம் சார்ந்த விஷயம். நான் அதை தானே சொல்கிறேன் உனக்கு. முதல்ல நான் பிரிச்சுட்டேன் முஹப்பத்தை ஈமானின்னு. விரும்பினேன்டா அதை ஒழுங்குபடுத்தணும். அது தபை முஹப்பத்தில் இருக்கிறேன்னு நீ அர்த்தமாச்சு. தபை முஹப்பத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அக்லி முஹப்பத்துக்கு வான்னு சொல்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியது, புரியுதா? அதனால தான் நேற்று கூட சொன்னேன் நான் வந்துட்டேன். நபியுடைய கட்டளை ஒன்று இருக்க, பெற்றோரின் கட்டளை ஒன்று இருந்தால் பெற்றோரின் கட்டளையை ஆஃப் செஞ்சுன்னு கீழ் பண்ணிடக்கூடாது. நபியுடைய கட்டளைக்கு ஆன் செய்யணும்னு சொன்னால் இல்லையா? இது அக்களை பயன்படுத்தி அன்பை உண்டாக்கணும்னு சொன்னேன். நீ கேட்குறது தபை முஹப்பத்து தான். தபை முஹப்பத்தை க்ளோஸ் பண்ணணுங்கிறேன். நபி சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய தபை முஹப்பத்தை விட என் மீது அன்பை கூடுதலாக ஆக்கிக்கணுங்கிறாங்க. தன்னாலாம் ஆகாது. நபிக்கு நமக்கு மத்தியில் உண்டான அந்த தொடர்பு எப்படி, நபியினால் நாம் அடைந்த பயன் என்ன, நபி அவர்கள் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய கெதி என்ன, இப்படி நினச்சி பார்த்தா அத்தா அம்மாவுடைய முஹப்பத்தை விட
அத்தாவின் மீது முஹப்பத்து கூடாது, அம்மாவின் மீது முஹப்பத்து கூடாது, பிள்ளைகளின் மீது முஹப்பத்து கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லலை. முஹப்பத் இருக்கணும். ஆனால் நபியுடைய முஹப்பத்தா, மனைவியின் முஹப்பத்தா, நபியின் முஹப்பத்தா, பிள்ளையின் முஹப்பத்தா என்று மோதும் போது எது மிகைக்கணும்? கமால். பிலால் யாரு? கருப்பரவர். இன்னைக்கு பிலால் அப்படின்னு சொன்னால் உலகமே போற்றுவது புகழுகிறது. அப்போ முஹப்பத் பிலால்கிட்ட இருந்தது ஜமாலா? இல்லை, அவர்கிட்ட கமாலியத் இருந்தது. அந்த கமாலியத்தின் காரணமாக திறன் இருந்தது, ஆற்றல் இருந்தது. நபி அவர்கள் கூட அந்த பிலாலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த கமாலின் காரணமாக காலால் மிதிக்கப்பட்டிருந்த அந்த அடிமை, அந்த கருப்பு பிலால் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார். அமீருல் மோமின் சையீதுனா உமர் சொல்லுவாங்க, அபூ பக்ரின் சையீதுனா ஆத்தக சையீதனா, அபூ பக்ரின் சையீதுனா வ ஆத்தக சையீதனா. அபூபக்கர் எங்களுடைய தலைவர், எங்களுடைய தலைவர் அபூபக்கர் எங்களுடைய தலைவரை உரிமை விட்டார், விடுதலை செய்தார். அபூபக்கரையும் சையீத் என்று சொல்கிறாங்க, பிலாலையும் சையீத் என்று சொல்கிறாங்க. இப்போ பிலால்கிட்ட இருந்தது கமால். எதுக்கு நம்ம சொல்ல வரோம்? கமாலியத்தின் காரணமாக மனிதர்களின் மீது அன்பு ஏற்படுகிறது. ஆகவே பிலாலுக்கு முஸ்லிம் சமுதாயமே இன்னைக்கு பிலாலின் மீது ஒரு அன்பு வச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் பிலால்னு பேர் வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பிலால் பிலால் பிலாலுங்கிறாங்க. மதின் யாராக இருந்தாலும் பிலால்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அன்பின் அடிப்படையில் உள்ளது தான். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா எந்த காலத்திலேயே வாழ்ந்தவங்க. இன்றைக்கி நம்ம அவங்கள பின்தொடர்றோம், ஹனஃபின்னு சொல்லிக்கிறோம். அவங்கள மீது நமக்கு முஹப்பத் இருக்கிறது, அவங்கள அதை தக்லீது செய்கிறோம். என்ன நமக்கு அவங்களுக்கு மத்தியில் ஏதாவது சொந்தமா? ஒரு சொந்தமும் இல்லை. அவங்கள்ட்ட இருந்தால் அந்த அறிவு, ஆற்றல், சிந்தனை திறன், தெளிவு, இதன் காரணமாகத்தான் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து அவங்க எடுத்து கொடுத்த அந்த சட்டங்களை எல்லாம் நாம் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணம் என்ன? இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபாவாக இருக்கட்டும், அல்லது ஷாஃபி மதுஹப்காரங்க இமாம் ஷாஃபியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பின்தொடர்வதற்கு காரணம் என்ன? அவங்கள்ட்ட இருந்த கமாலின் காரணமாக. நபி இடத்துல இருந்த கமால் என்ன? ஊத்தி டு இல்மல் அவ்வலீன் வல் ஆஹிரீன். முன்னோர்கள், கியாமத் நாள் வரை பின்னோர்கள் எல்லாருக்கும் எவ்வளோ இல்மு கொடுக்கப்படுமோ அவ்வளோ இல்மு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நபியுடைய அந்த அந்தஸ்து என்ன, ஸ்டேஜ் என்ன? ஊத்தி து இல்மல் அவ்வலீன் வல் ஆஹிரீன் இன்னமான காசிமுன் வல்லாஹி யூத்தி. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவனுடைய இல்மை எனக்கு அனுப்பி நான் தான் பகிர்ந்து கொடுக்குகிறேன். நபுவத்தின் வழியாக எனக்கு கிடைச்சிச்சு. இன்னமான காசிமுன் வல்லாஹு யூத்தி. இவைகளெல்லாம் நபி இடத்தில் உண்டான அக்மல் கமாலை அறிவிக்கிறது. ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி என்கிற ஒரு பெரிய மனிதர் இருக்கிறாங்க. அவங்க கிதாபு பேர் அவாரிஃபுல் மஆரிஃப். அந்த கிதாபுகளை ஒரு ரிவாயத் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அறிவை 100 பங்கிட்டான். அதில் 99 பங்கை நபி அவர்களுக்கு கொடுத்துட்டான். ஒரே ஒரு பங்கைத்தான் எல்லா மக்லூக்காத்துக்கும் கொடுத்துருக்குறான் என்கிற ஒரு ரிவாயத்தை செய்கிறாங்க. அடுத்து கராபத், சொந்தம், பந்தம். இதன் காரணமாக நேசம் ஏற்படும், அன்பு ஏற்படும். அல்லாஹ்வே சொல்லிட்டான், அந்நபியு அவுலா பில் மோமினீன் மின் அன்ஃபுஸிஹிம். நபி அவர்கள் மோமின்களுக்கு அவங்களுடைய உயிரை விட ரொம்ப நெருக்கமானவங்க. என்னுடைய உயிர் எனக்கு ரொம்ப சொந்தமா, நபி எனக்கு ரொம்ப சொந்தமா என்று சொன்னால் நபி தான் எனக்கு ரொம்ப சொந்தம்.
அந்நபியு அவுலா பில் மோமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அபூதாவுதில் ஒரு ரிவாயத் இருக்கிறது, இன்னமா அனலக்கும் பி மன்சிலத்தில் வாலித், இன்னமா அனலக்கும் பி மன்சிலத்தில் வாலித். நான் உங்களுக்கு அத்தா மாதிரி, அத்தாவுடைய ஸ்டேஜில் இருக்கிறேன், நீங்கள்லாம் எனக்கு பிள்ளைகள் மாதிரி. அடுத்த இஹ்சான், அதான் நவால். யார் உதவி செய்கிறாங்களோ, உபகாரம் செய்கிறாங்களோ, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது கஷ்டத்தை நீக்கிறாங்களோ, அவங்க மீது நமக்கு அன்பு ஏற்பட்டுடும். அப்போ முஹப்பத். அதற்கு 4வது காரணம் இஹ்சான். அல் இன்சான் அப்துல் இஹ்சான். ஒரு பழமொழியே இருக்கிறது, அல் இன்சான் அப்துல் இஹ்சான். மனிதன் உபகாரத்திற்கு அடிமை, உதவிக்கு அடிமை. உதவி செய்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்க தயாராகிடுவான். நபி அவர்கள் இந்த உம்மத்துக்கு செய்திருக்கிற இஹ்சானாத்தெல்லாம் எண்ணி முடிக்க முடியாது. இந்த உலகத்திலேருந்து மறு உலகம் வரைக்கும் நபி அவர்கள் நமக்கு செஞ்சிருக்கிற ஒவ்வொரு இஹ்சான் ஒவ்வொரு நொடியிலும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. எப்படி சிறுநீர் கழிக்கணும், எப்படி சுத்தம் செய்யணும், எப்படி குளிக்கணும், எப்படி மனைவியோடு சேரணும், எப்படி தூங்கணும், எப்படி வியாபாரம் செய்யணும், என்ன பேசணும், எப்படி பிரச்சனையை சமாளிக்கணும். அல்லாஹ் அக்பர். எல்லாத்துக்கும் வழிகாட்டி. இதை விட பெரிய இஹ்சான் என்ன இருக்கிறது? இதுக்கு முந்தி உண்டான உம்மத்துகளுக்கெல்லாம் ரொம்ப கடினமான சட்டங்கள்லாம் இருந்துச்சு. அல்லாஹ் நபியுடைய பரக்கத்தின் காரணமாக அந்த சட்டங்களை எல்லாம் மாற்றி மாற்றி லேசை கொடுத்துருக்கிறானே இந்த நபியின் காரணமாக. இதுக்கு முந்தெல்லாம் தொழுவணுன்னா பள்ளிவாசலுக்கு போனால் தான் தொழுவ முடியும். இன்றைக்கி தெருவில் தொழுவலாம், சந்தில் தொழுவலாம், தோப்பில் தொழுவலாம். போய் கொண்டு இருக்கும்போது தொழுகையின் நேரம் எங்கே இருக்கிறதோ அங்கே டக்குன்னு ஒரு முசல்லா போட்டு தொழுவலாம். அங்கே இருக்கிற பள்ளிவாசலுக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. இதை விட பெரிய இஹ்சான் என்ன இருக்கிறது? போர்க்காலத்தில் வெற்றி பெற்றதுக்கு பின்னால் காஃபிர்களுடைய அந்த பொருள்லாம் ஒன்று திரட்டப்பட்டு மலையின் உச்சியில் வச்சு அல்லது வானத்தில் நெருப்பு வந்து பொசுக்கிடும், யாருக்கும் பயன் இல்லாமல். ஆனால் இந்த உம்மத்துக்கு நபியின் பரக்கத்தின் காரணமாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க. காஃபிர்கள்ட்ட இருந்த அந்த கனிமத்து அந்த பொருள் ஏன் கொடுத்தது தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஆகவே மாலிக் நானுங்கும் போது காஃபிர்கிட்ட இருந்த அந்த பொருளுடைய அசல் மாலிக்கு நான் உங்களுக்கு இன்றைக்கி ஹலால் ஆக்கிட்டேன்ட்டான். வெளிப்படையாக பார்க்கும்போது அந்நிய பொருள் உத்தரவு இல்லாமல் பிடுங்கிட்டு வந்திருக்கோம், இது ஹராம் தானே, இஸ்லாம் இதை கனிமத்தை ஹலால் ஆக்கியிருக்குதேன்னு வரும். நான் சொல்லக்கூடிய பாயிண்டில் பாரு, காஃபிர்கள்ட்ட இருக்கும்போதும் அது அல்லாஹ் தாலாவுடைய மில்கில் உள்ளது தான், அவனுடைய சொத்து தான். இன்னைக்கு உங்களுக்கு நான் மில்காக ஆக்கிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. பொருளுடைய அசல் எஜமானன் எப்போ ஹலால் ஆக்கிட்டானோ ஹலால் ஆயிடுச்சு. இந்த கனிமத்து பொருள் அது ஹலாலானது நபியினுடைய பெரிய இஹ்சான், நபியினுடைய அந்த உம்மத்திற்கு கிடைத்ததாக இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய உம்மத்தெல்லாம் தப்பு செஞ்சாங்க. அந்த தப்பு செஞ்சதுக்கு துலு அன்ஃபுஸக்கும், கொலை செஞ்சுக்கங்க, நீங்கள் ஒரு ஆளை கொலை செஞ்சுக்கங்க, அவங்களேன்னு சொன்னாங்க, சொந்தக்காரங்களேன்னு சொன்னாங்க. பிலாக்கத்தில் தௌபா நமக்கு தான் இருக்கிறது. கையை ஏந்தி அழுது அல்லாஹ் இடத்துல உண்மையாக வருத்தப்பட்டு நான் இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னால் தௌபா கபூலாக ஆகிடும். யாரையும் கொலை செய்யணுன்ற அவசியம் இல்லை. இவ்வளோ பெரிய இஹ்சான்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முந்தி உண்டான அந்த உம்மத்துகளுக்கெல்லாம் உண்டான தண்டனைகள் எல்லாம் இந்த உம்மத்துக்கு இல்லை. வயலஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம் என்று அல்லாஹ் இதை பற்றி சொல்கிறான். அவர்கள் மீது உண்டான சிரமங்களை கஷ்டங்களை எல்லாம் நீக்கிவிட்டார்கள், அவங்கள்ட்ட இருந்த விலங்குகளையும் திறந்து விட்டார்கள் சொல்லி சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இந்த 4 சபபுகளும் மற்றவங்கள்ட்டெல்லாம் ஒன்று ஜமால் இருக்கும், கமால் இருக்காது, கமால் இருக்கும், ஜமால் இருக்காது, இஹ்சான் இருக்காது.
ஆனால் நம்முடைய நபி இடத்துல ஜமாலும் இருந்தது, கமாலும் இருந்தது, கராபத்தும் இருந்தது, ஏசானும் இருந்தது. ஆகவே நம்முடைய உயிரையும் விட மேலான, நம்முடைய உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதற்குண்டான ஒரே தகுதி, முழு தகுதி முஹம்மது ரசூலுல்லாஹை தவிர வேறு யாருக்கும் இல்லை. சஹாபாக்கள்லாம் எப்படி உயிரை கொடுக்க தயாரானாங்க? நீங்கள் வரலாறுலாம் படிச்சிருப்பீங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஷஹாதத்துடைய வாக்கியா பிரபல்யமானது. புகாரி ஷரீஃபெல்லாம் இருக்கிறது. பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஹரமுடைய எல்லையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த அது சிலுவையில் அறைவதற்காக தொங்க விட போகிறாங்க. கடைசி கட்டம். இப்போ ஏதாவது உனக்கு ஆசை இருந்தா சொல்லுங்க என்று சொல்லும்போது, எனக்கு எந்த ஆசையும் இல்லை, முஜிக்கு கிசி ஷை கி ந ஹாஜத் ஹே ந ரக்பத் ஹே ஃபகத் ஹுப்பே நபி கா ذوق ஹே ஷௌக் ஹே இபாதத் ஹே. எங்கள் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த இபாதத்தின் மீது ஷவுக் இருக்கிறது. அதனால் ஒரு 2 ரக்காத்து நான் தொழுதுக்கிறேன், தொழுவதற்கு இடம் கொடுங்கன்னு சொன்னாங்க. தொழுதாங்க, தொழுது முடிச்சிட்டாங்க. ஆனால் சீக்கிரமாக நான் தொழுதுருக்கிறேன், நான் உயிருக்கு பயந்துக்கிட்டு லேட் படுத்துகிறேன்ட்டு நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னு சொன்னால் மணிக்கணக்காக நான் தொழுதுருப்பேன். கடைசியில் கேட்டாங்க, இப்போ கேட்குறோம் கடைசி கட்டம், உன் கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டோம், ஏதாவது உனக்கு விருப்பம் இருந்தால் சொல்லு. இப்போ நான் உன்னை கீழே இறக்கிட்டு முகம்மதை பிடித்து கொண்டு வந்து அல்லது முகம்மதை பிடிச்சி கொலை செஞ்சுட்டு ஒன்று நாங்கள் விட தயாராக இருக்கிறோம், இதுக்கு ஒத்துக்கிறியான்னு சொல்லி கேட்டாங்க. உன் இடத்துல முகம்மது இருக்கிறார், இதுக்கு சரி மட்டும் நீ சொல்லு வேற. அப்போ சொன்னார் ஹுபைப், முடியாது, என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக எங்கள் நபியுடைய முள்ளில் காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் ஒத்துக்க முடியாது. உயிரை போக்குறதா முறைக்கிட்டோம், ஒரே ஒரு ஊசி எடுத்து முள் எடுத்து என் நபியுடைய காலை போய் குத்திட்டு வந்துடுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட நான் அதுக்கு தயார் இல்லைன்றார் ஹுபைப். ஸைத் இப்னு தஷ்னா என்ற ஒரு சஹாபி, அவருடைய அந்த ஷஹாதத் நேரத்தில் அபூ சுஃபியான் கேட்டார், சத்தியம் செஞ்சு சொல்லுப்பா, முகம்மது இப்போ உங்கள் இடத்துல இருந்து அவரை உனக்கு பகரமாக கொல்லப்பட்டு நீ உங்கள் வீட்டுக்கு சலாமத்தாக போகிறதுக்கு விரும்பியான்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு காலமும் முடியாது. இதே மாதிரி தான் சொன்னாங்க. அந்த ஹுபைப் சொன்ன மாதிரி ஒரே ஒரு முள்ளு கூட எங்கள் நபியின் காலில் தைப்பதற்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அபூ சுஃபியான் சொன்னாராம், மா ரஅய்து மினன் நாஸி அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா. அடாடாடாடா, உலகத்தில் நான் யாரையும் நான் பார்த்ததில்லை, முகம்மதின் மீது முகம்மதுடைய தோழர்கள் அன்பு வைத்திருப்பதை போன்று அன்பு கொண்டதாக யாரையும் பார்த்ததில்லைன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சொல் இருக்கிறது, பொருளை விட, நான் பெற்ற பிள்ளைகளை விட, என்னை பெற்ற அத்தா அம்மாவை விட, கடுமையான தாகம் எடுக்கும் நேரத்திலே குளிர்ந்த நீரை விட என்னுடைய நபியை நான் விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கிறான். மாவுல் பாரிதை விட. ஒரு பிரபல்யமான பெண்மணி உஹது போர்க்காலத்திலே அவங்களுடைய அண்ணன், தம்பிகள், கணவர்கள், அத்தா எல்லாமே மௌத்தா போயிட்டாங்க. நபி எப்படி இருக்கிறாங்கன்னு தான் கேட்குறாரு. வரவங்கெல்லாம் உங்கள் அத்தா மௌத்து, உங்கள் அண்ணன் மௌத்து, உங்கள் தம்பி மௌத்து, உங்கள் கணவர் மௌத்து என்று சொன்ன உடனே அவங்க கேட்ட கேள்வி, எப்படிங்க இருக்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ், அருணீஹி
எனக்கு நான் ரசூல்லாவை பார்க்கணும், எனக்கு காண்பீங்கன்னு தான் சொன்னாங்க கடைசி வரைக்கும். கடைசியில் நபி அவருடைய முகத்தை பார்த்தாங்க. சில காயங்களோட நபி இருக்கிறாங்க. பார்த்த உடனே சொன்னாங்க, குல்லு முசீபத்தின் பாதக ஜலலும், குல்லு முசீபத்தின் பாதக ஜலலும். நபியே, நீங்கள் சலாமத்தாக இருக்கிறீங்க. எல்லா முசீபத்தும் எவ்வளோ பெரிய முசீபத்தாக இருந்தாலும் மீது எல்லாமே அற்பமானது தான், சொற்பமானது தான் என்று கணவர் மரணம் அடைந்திருக்க, அண்ணன் மரணம் அடைந்திருக்க, தம்பி மரணம் அடைந்திருக்க, கணவரும் மரணம் அடைந்திருக்க, அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய கவலையாக தெரியல. நபி ஹயாத்தாக இருக்கிறாங்க, நபி சுகமாக இருக்கிறாங்கங்கிற அந்த செய்தி தான். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பின்னு ஒரு சஹாபி தோட்டத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், நபி உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. உடனே கண்ணை மூடிக்கிட்டார். திறந்திருந்த கண்ணை மூடிக்கிட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்தார், எந்த கண்ணை கொண்டு நான் இந்த நபியை பார்த்து கொண்டிருந்தேனோ அந்த நபி இந்த உலகத்திலேருந்து போயிட்டாங்க. இனிமேல் இந்த கண்ணை கொண்டு நான் யாரையும் பார்க்க விரும்பல, என்னுடைய பார்வை கண் பார்வையை போக்கிட அல்லாண்டான். நபியை பார்க்காத கண்ணு எதுக்கு? அல்லாஹ் தானே உடனே கபூல் செஞ்சு அவங்களுடைய பார்வையை க்ளோஸ் பண்ணிட்டான். பேர் என்ன? அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்தி ரப்பிஹி, அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி. உவைஸ் அல் கர்னைன் ஒரு தாபியுடைய விஷயம் உங்களுக்கு தெரியும். அவங்க அம்மாவின் காரணமாக, ஹிதமத்தின் காரணமாக நபியை நேரில் பார்த்து களிமா சொல்ல முடியாமல் ஊரிலேயே இருந்தாங்க. ஆனால் நபி அவர்கள் உஹது போர்க்காலத்தில் பல்லு ஷஹீதாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த பல்லாக இருக்குமோ, அந்த பல்லாக இருக்குமோ, அந்த பல்லாக இருக்குமோன்னு சொல்லி எல்லா பல்லையும் வெளிக்காட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் சஹாபாக்கள் நபியின் மீது உண்டான அன்புக்கு உண்டான அடையாளமாக இருக்கிறது. இந்த மாதிரி உலகத்தில் எந்த தலைவருக்கும் எந்த சீடர்களும் இல்லை. எனவே நாம் நபியுடைய உம்மத்தாக இருக்கிறோம். நபியின் மீது உண்டான அன்பு எப்படி சஹாபாக்கள் இருந்தாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு இஸ்லாமா இஸ்லாத்துக்கு எதிரானதா, ஈமானா ஈமானுக்கு எதிரானதா, நபியா அத்தாவா அம்மாவா நண்பரா மனைவியா, இப்படியெல்லாம் வந்தா பிரச்சனை இல்லைண்டா பிரச்சனை இல்லை. அவங்களையும் விரும்பலாம், இவங்களையும் விரும்பலாம், இவங்களையும் விரும்பலாம். ஆனால் மோதும்போது யாரை தேர்ந்தெடுக்கணும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக.